ஓம் காளி ஆயுஷ்மான் பவ. நீங்கள் பார்ப்பது சித்திரலோக ரகசியம். நான் உங்கள் ராஜகுரு. இந்த முறை வீடியோவில் பார்ப்பது கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் வசிய செய்முறை. இந்த முறை இதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த வசியம் ஆண் பெண் வசியம் சொன்னால் எப்படி அப்படின்றத ஒரு விரிவான இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இந்த முறை எப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி, அதாவது ஏன் இந்த வசியம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிகளுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. பல பேர் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை சரி செய்ய தான் இந்த வீடியோ நான் இப்போ சொல்லியிருக்கேன். சரி, திருமணம் பெரியவர்களாம் பார்க்குறோம். பெரியவங்களாம் பார்த்து ஒரு திருமணத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணி எல்லா பொருத்தத்தையும் பார்த்து திருமணம் பண்ண பிறகு அவங்க ஒரு நாட்கள் வாழறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வருது. ரெண்டு பேரும் சில நாட்களே இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுறாங்க. இல்லை கோர்ட்டில் கேஸு, இல்லை ஊரில் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் பண்ணி அவங்களுக்குள்ள பிரிஞ்சு வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருடைய ஜாதகத்தில் பார்க்கணும். அப்படி இல்லை கோர்ட்டில் கேஸ் போயிட்டா அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னு கேஸ் அப்படியே இழுக்கிறாங்க. கோர்ட்டில் ஏன் பண்ணுறாங்கன்னா, அப்பயாவது இவங்களோட மனம் மாறி ஒரு ஒற்றுமை வாழ மாட்டாங்களா, அந்த அடிப்படையில் தான் அந்த தாமதம் ஏற்படுத்த கோர்ட்டில் காரணமே இதுதான். அவங்க நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் செய்கிறாங்க. அப்பயாவது இவங்களோட மனமாற்றம் வராதான். அதில் சில பேர் மனம் மாறிய ஒன்றா இணைஞ்சவங்க இருக்காங்க. இல்லை அதை ஒத்து வரல அப்படின்னு நம்ம பிரிஞ்சு போயிடலான்றவங்க பிரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கணவன் சேர்ந்து வாழ ஆசைப்படுவான். ஆனால் அந்த பெண் எனக்கு பிடிவாதமாக நான் வேணாம், நான் அவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு இந்த பெண்ணு பிடிவாதமாக சொல்லும். இல்லை பெண் சேர்ந்து வாழணும், மனைவி சேர்ந்து வாழணும் ஆசைப்படும். கணவன் அதெல்லாம் முடியாது, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகளாக பிரிஞ்சு வாழக்கூடியவங்களை கேஸில் நடந்துட்டு இருக்கிறவங்க பல பேருடைய இதை நான் பார்த்துருக்கேன். சரி, இதெல்லாம் எந்த காரணத்தினால இவங்களுக்குள்ள இதை மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதுனால இதை மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. சரி, ஜாதகத்தில் உள்ள தோஷம் தான் என்ன தோஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆணுக்கு மனைவி இடம் சொல்லக்கூடிய இடமும், பெண்ணுக்கு கணவனை சொல்லக்கூடிய இடமும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், அதான் அதை மாதிரி உள்ள இடங்களில் தோஷங்கள் இருக்க செய்யும். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். அந்த கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல 7ஆம் பாவத்தில் தீய கிரகங்கள், பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருப்பதும், இல்லை சுக்கிரன் சொல்லக்கூடியதான் கலஸ்திர காரகத்துக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய கிரகம் அதாவது பலகீனமான நிலையிலையோ இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்தோ, இல்லை இப்படிப்பட்ட ஒரு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6, 8, 12 சொல்ல இடத்துல சுக்கிரன் மறைஞ்சியோ இப்படி பலகீனமான இருக்கிறதுனால சிலரோட ஜாதகத்தில் தோஷம் இருந்து அவங்களோட திருமண வாழ்க்கை சுபிட்சமாக இருக்காது. அதில் இது மாதிரி குறைபாடுகள் மேரேஜ் நடந்தும் சில பிரிவினை காரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறவங்கள பல பேர் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்க தான் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையை இணைந்து வாழ்வது எப்படி, அவங்களை எப்படி சரி செய்வது, மீண்டும் அவங்களுக்கு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி கொடுப்பது, அதுதான் இந்த வீடியோவில் கணவன் மனைவி வசியம் அப்படின்னு ஒரு முறையை தலைப்பை நான் கொடுத்துருக்கிறேன். சரி, அவங்கள நம்ம தோஷம் இருக்குது, அப்போ நம்ம இது மாதிரி செய்தால் வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னாக்கா, அதாவது தோஷம் திருமண வாழ்க்கைக்கு போயிட்டாங்க, வாழக்கூடிய ஒரு சின்ன தோஷங்களை, கொஞ்சம் கம்மியான தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி செய்யும்போது நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதிகப்படியான தோஷம் உள்ளவங்க முடியாது வாழவே முடியாத நிலைகளுக்கு பொருந்தாத போயிடுமே தவிர, ஆனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தோஷங்கள் முடிந்த அளவுக்கு நிறைய அவருடைய பெரிய பிரச்சனை சரி செய்ய முடியும். அப்படி தான் இதோடைய விளக்கம். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒருவங்களுக்கு எப்படி நம்ம அவங்கள சேர்ந்து வாழ வைக்கிறது அப்படிதான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, அதனுடைய முறைகள் எப்படின்னா, ஒரு பெண்ணை கணவன் வாழ விருப்பப்படுற பெண்ணு வாழ மாட்டுது. அந்த பெண்ணை தன் வசப்படுத்துதல் எப்படின்னா, ஒரு பெண்ணை நம்முடைய வசப்படுத்தணும். அதாவது ஒரு பெண்ணுடைய மனதை நம் பக்கம் வசப்படுத்துதல், இல்லை ஒரு ஆணை தன் வசப்படுத்துதல், நம்ம பக்கம் வசப்படுத்துதல், அதான் மனோவசியம். ஒவ்வொருவருக்கும் மனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மளோட வசப்படுத்துகிறோம். எனக்கு மனசே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது பலகீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே கேட்டீங்கன்னா ஒரு மனசு எனக்கு சரியில்லை, மனசு ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தார் சொன்னால் அவன் எந்த சூழ்நிலையும் சுபிட்சமாக ரொம்ப சந்தோஷமாக எப்பவுமே ஒரு சந்தோஷமாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டே குடும்பத்தை ஜாலியாக இருப்பார். ஆனால்
அதே மாதிரி அவருடைய ஜாதகத்தில் பலகீனமாக வீக்காக சில பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும்போது அவங்க எப்படியுமே ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையில் அவங்க இருப்பாங்க. மனசு வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரகன் சந்திரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி சம்பவங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒருவரை வசியம் செய்யணும்னா கூட சந்திரன் பலமாக இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் வசியம் செய்ய முடியாது. ஆனால் அதே சந்திரன் பலகீனமாக இருக்கிறவர்களே எளிமையாக சீக்கிரம் வசப்படுத்தலாம். அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவனை பாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பான், அவன் நல்ல பையன், இதை சொன்னாலும் கேட்பான், அதை சொன்னாலும் கேட்பான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சந்திரன் அவனோட ஜாதகத்தில் வீக்காக இருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்காது, அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய நிலையில் இருப்பான். இப்படிப்பட்ட காரணம் சந்திரன் வீக்காக இருக்கிறதுனால தான். அப்படிப்பட்டு இருக்கிற சந்திரனை தன்னுடைய வசப்படுத்துறது, அதுதான் ஒருத்தவனை வசப்படுத்தி கொண்டுட்டு வந்தோம்னா மனோவசியம். இதை கூட இதை சொல்லுவாங்க, மனோவசியம், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம். அதாவது ஒரு நம்மளோட அவங்கள வந்து தன்னோட வசப்படுத்திட்டு தான் இதெல்லாம் பொருள். அப்படிப்பட்ட செய்கிறது தான் மனோவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போது அந்த வசியம் பண்ணி தான் இந்த கணவன் மனைவி அல்லது பெண் ஆண் பெண் இவரும் வசியம் பண்ணுறதுன்னு ஒரு முறைகள். சரி, இதை எந்த அடிப்படையில் எந்த முறையில் வசியம் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதை வசியம் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான ஒரு விஷயங்கள், அது எப்படிப்பட்ட முறையில் வசியம் பண்ண போகிறோம் சொன்னால், நம்ம எப்பயுமே சித்தர்கள் முறையில் வந்ததுனால மூலிகை தான் அதிகமாக பயன்படுத்துவேன். எப்பவுமே மூலிகை முறைகள் பலமாக இருக்கும். அதனால் மூலிகை முறையில் தான் நான் எதுவுமே அதிகமாக ஆலோசனை கொடுப்பேன். தாந்திரிக முறைன்னு சொல்லக்கூடிய சில சொல்லுவேன், அது அடுத்தடுத்த வீடியோவில் வரக்கூடிய சொல்கிறேன். இப்போ மைமுறைகளை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல இந்த மனதை வசியம் படுத்தக்கூடிய ஒரு ஆணை இல்லை ஒரு பெண்ணை வசியம் பண்ணோம்னா ஒரு மை தேவை. அந்த மைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மை தயார் பண்ணிக்கும். அந்த மை சொல்லக்கூடியது நான் சொல்லக்கூடிய மூலிகையில் நீங்கள் முறையாக காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கணும். அது சொல்கிறேன் பாருங்க. முதல்ல புல்லா மணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகையை முதல்ல நீங்கள் ஒரு காப்பு கட்டி எடுத்துங்க. அடுத்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி எடுத்துக்கணும். அப்புறம் சிறியானங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை காப்பு கட்டி எடுத்துக்கணும். அப்புறம் விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷ்ணு கிராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை காப்பு கட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்புறம் மிளகு சாரணை, வெள்ளருக்கன், நாயுருவி. நாயுருவில் 2 விதம் இருக்குது, பல விதம் இருக்குது. செந்நாயுருவி இருக்குது, நாயுருவி இருக்குது. இந்த நாயுரிக்கு ஒரு சிறப்பு பேர் ஒன்று தெரியுங்களா? ஆள் மடக்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த நாய்க்கு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நாயுருவி பொதுவாக தெரியும், ஊர் நாட்டில் நிறையா முளைஞ்சிருக்கும் நாயுருவி. அந்த நாயுருவி நீங்கள் நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம துணியில் போட்டோன்னே டக்கு நம்மளை இழுக்கும். அப்போ உடனே நின்று நீங்கள் எவ்வளோ வேகமாக ஒரு அவசரமாக கூட போயிட்டுருவீங்க, அது துணியில் பட்டவுடனே டக்கு நம்ம நின்ன உடனே இழுக்கும். திரும்பி பார்த்தா அது நம்மளை பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுட்டு நம்ம போவோம். அதுக்கு பேர் ஆள் மடக்கி. அது ஒரு வசிய மூலிகை. இப்போ நான் சொன்ன மூலிகை அத்தனையும் ஒரு வசியம் பண்ணக்கூடிய மூலிகை தான். இதை வசியம் பண்ணி முதல்ல காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமேட்டா அதை மைய அரைக்கிறதுக்குள்ள நாட்களை அதனுடைய வேர்கள் எல்லாம் வேரை மட்டும் எடுத்துக்குங்க. அதனுடைய சமூலமாக போட தேவையில்ல, வேரை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ அதை மைய அரைக்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கஸ்தூரி, புனுகு, அரகஜா, கோரோசனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் அதெல்லாம் எடுத்து அதை போட்டு கருக்கி எடுத்து அதை வச்சு ஒரு கல்வத்தில் வச்சு அரைக்கிறீங்க. அரைச்சி ஒரு வசிய மையை எடுத்து வச்சுக்கிறீங்க. இது ஒரு ஆண் பெண் வசிய மை. ஆணையும் இந்த மையால் வசியப்படுத்தலாம், ஒரு பெண்ணையும் இந்த மையால் வசியப்படுத்தலாம். இது 2 பேருக்குமே வசியமாகக்கூடிய ஒரு மூலிகை தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த மையை தயார் செய்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. சரிதானா? ரைட், ஓகே. இப்போ அடுத்தது என்ன வேணும்னா ஒரு எந்திரங்கள் சொல்லக்கூடியது. யாருடைய எந்திரங்கள் எடுத்தோம்னா சந்திரன் மனோகாரகன் சொல்லக்கூடிய ஒரு சந்திரனுடைய எந்திரங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கணும். அந்த எந்திரங்களை தயார் செய்து அந்த எந்திரம் வரைஞ்சிட்டிங்க. வரைஞ்சி முடித்த பிறகு அந்த எந்திரத்தினுக்கு கீழே யார் வசியம் பண்ணணும்? இன்னாருடைய மகன் நான், இன்னாருடைய மகளை எனக்கு வசியம் செய்யணும் அப்படின்னு ஒரு முறையை நான் கொடுக்குறேன். அதை மாதிரி முறையாக வசியம் நீங்கள் எழுதிக்கணும். எந்திரங்கள் வரைஞ்ச பிறகு அதில் எழுதிக்கணும். எழுதி முடித்த பிறகு இதை இந்த மை வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மையை அந்த எந்திரங்களில் தடவி அந்த எந்திரங்களை தடவி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த எந்திரங்கள் முழுமையாக முடிஞ்சிடுச்சு, மையை அரைச்சிட்டோம். சரி, அடுத்தது அந்த எந்திரங்களை என்ன வைக்கணும்னா, அந்த வசியம் பண்ணக்கூடிய யாரை நம்ம வசியம் பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபோட்டோவை, நம்மளுடைய ஃபோட்டோ, நீங்கள் யாரை வசியம் பண்ண பிறகு உங்களுடைய ஃபோட்டோவும் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ, ஒரு ஆண் ஃபோட்டோ ஒரு பெண் ஃபோட்டோ வச்சு அதில் மல்லிகை பூவை கொண்டு வசியம் செய்யணும். முறைகள் சரிதானா? இப்போ இது எல்லாமே பூ தயாரித்து பூஜைகள் பண்ண போகிறீங்க. ரைட்.
இப்போ இதை தயார் செய்த நாட்கள் என்றைக்கு நீங்கள் தயார் செய்யணும் ஒரு நாள் இருக்குதுங்க, அன்னைக்கு தான் அதை செய்யணும் முறையானது. வளர்பிறையில் வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் வளர்பிறையாக இருக்கணும், அப்போ தான் ஒரு சுபனாக இருக்கிறாரு. அப்போ வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி இது இப்படிப்பட்ட நாட்களில் வரக்கூடிய ஒரு சந்திரனுக்கு நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம் ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் என்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி, திருவோணம், அஸ்தம் இந்த 3 நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அன்னைக்கு தான் நீங்கள் காப்பு கட்டி செடி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மைய அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்திரங்கள் வரைகிறது, இது பூஜை முறைகள் ஆரம்பிக்கிறது, இந்த எல்லாமே இந்த 3 நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களை தான் நீங்கள் செய்யணும். சரி, இப்போது அதை செஞ்சு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போது பூஜைகளை ஆரம்பிக்க போகிறீங்க. இதே நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. 3 நாள், இந்த 3 நட்சத்திரத்தை ஏதோ ஒரு நாளில் ஆரம்பிக்க போகிறீங்க. சரி, அப்போது ஆரம்பிக்கக்கூடிய நேரங்கள் எப்படின்னா ஓரையை பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அது எப்படிப்பட்ட ஓரையாக இருக்கணும்னா சுக்கிர ஓரையாக இருக்கணும், இல்லை சந்திரனுடைய ஓரையாக இருக்கணும். அந்த ஓரையில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? இப்போது ஆரம்பித்து நீங்கள் முதல்ல அந்த மை அரைச்சி அதுக்கு உயிர் சக்தி கொடுப்பேன். 48 நாள் சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த மைக்கு உயிர் சக்தி கொடுத்து எடுத்துக்கின பிறகு தான் இதை ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு இப்போ இந்த எந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு நீங்கள் அதை வசியம் பண்ணும்போது உடனே அதே மாதிரி ஒரு 48 நாள் ஒரு பெண்ணாக நீங்கள் வசியம் பண்ணணும். உங்களுக்கு அதுக்குள்ள அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். அப்போது நீங்கள் உடனே வசியம் பண்ணி உங்களுடைய ஒரு 48 நாள் பூஜைகள், ஒரு 24 பூஜைகள் வரும்போது, 21 நாள் பூஜைகள் வரும்போதே தெரியும். அந்த மந்திரங்களை முறையாக மல்லிகை பூவை கொண்டு சொல்லி போட்டுட்டு ஒரு 108 முறை ஒரு நாள் தினசரி 108 முறை அந்த மந்திரங்கள் நான் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் சொன்னால் போதும், வேலை செய்யும். சரிங்களா? இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு, நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டிங்க. இப்போ பூஜைகளை ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட் தானே? ஓகே. சரி, இப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இதனுடைய முறைகளை நான் ஒரு நட்சத்திரம் நாளாக சொல்லிட்டேன். இதை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல சுப நாளாக பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ ஆரம்பிச்சுட்டு அடுத்த கட்டமாக போகிறீங்க. இதை யாரை வசியம் பண்ணால் கணவன் மனைவி வசியம் பண்ணணும். இது நம்மளோட இதனுடைய எந்திரங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன், மந்திரங்கள் இந்த வீடியோவில் கொடுப்பேன், அதை பார்த்துங்க. இப்போ நாம் தயார் செய்த மை நாங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கிற மை பாருங்கள். இந்த மை நல்லா பார்த்துங்க. இது ஆண் பெண் இல்லை கணவனை வசியம் பண்ணக்கூடிய கணவன் மனைவி வசிய மை. இதை மாதிரி இந்த மையை வசியம் பண்ணிக்கணும், வசியம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரைட், ஓகே. சரி, அடுத்தது இதனுடைய எந்திரம் சொல்லக்கூடிய இது நாங்கள் வரைஞ்சி எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் வச்சுருக்கிற எந்திரங்கள். நீங்கள் ஒரு செப்பு தகடில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி பிரேம்லாம் பண்ண தேவையில்லை. அதை வரைஞ்சி அதில் அவங்களோட ஃபோட்டோ வச்சு சுருட்டிக்கலாம், இல்லை அப்படியே வச்சு மல்லிகை பூ போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு சந்திரனுடைய யந்திரங்கள். இதை நல்லா கவனமாக பார்த்துங்க. இது சந்திரனுடைய யந்திரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த யந்திரங்கள் இது இப்படிப்பட்ட ஒரு யந்திரங்களை நீங்கள் வரைஞ்சி இதில் மை தடைக்கணும். இது மாதிரி பிரேம்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் வெறும் யந்திரங்கள் மட்டும் வரைஞ்சா போதும். சரி, ஒன்று அதை மாதிரி. அடுத்தது இதை மாதிரி இது ஒரு சந்திரனுடைய யந்திரங்கள். மாறுபடும் பல யந்திரங்கள் இருக்குது, அதில் இது மாதிரி ஒரு யந்திரங்கள். இதையும் நல்லா கவனமாக பார்த்துக்கு. இந்த மாதிரி யந்திரங்கள் நீங்கள் வரும்போது வரைஞ்சி இவரும் எடுத்து வரைச்சிக்கிட்டு இதில் தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதோட மந்திரங்கள் நான் கொடுக்குறேன். சரி, பயன்படுத்தி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல வசியம் சீக்கிரமாக வசியம் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இதை வசியம் செய்யும்போது ஒரு நல்ல விஷயத்திற்காக வசியம் செய்யணும். இந்த வசியை தவறான முறைகளை கையாளாதீங்க, தயவு செஞ்சு தவறான முறைக்கு பயன்படுத்தாதீங்க. நான் சொன்னது ஒரு கணவன் மனைவி இருவரும் பிரிந்திருப்பது வசியம் ஆகிறதுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இது அதை மாதிரி ஒரு நல்ல விஷயத்திற்கு இதை பயன்படுத்துங்க. தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறது மகா கோடி பாவங்கள் சேரும். 7 தலைமுறைக்கும் நம்மளுடைய பாவங்கள் நம்மளை சேரும். அதனால் தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. அதனால் உங்களுடைய ஆசைக்காக ஏதோ தவறுலாம் நிறைய செஞ்சிடாதீங்க. இதை நல்லா யோசனை பண்ணி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா? இதை மாதிரி இன்னும் நீங்கள் நல்லா இதை மாதிரி இப்போது நான் கொடுத்துருக்கிற விஷயத்தை எல்லாமே செய்து பாருங்கள். இதோட மந்திரங்கள் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் செய்து சிறப்படையணும். இதுபோல் இதை மாதிரி இது தயார் செய்து முழுமையான பலனை நீங்கள் அடையணும். அதுதான் என்னுடைய மனமார்ந்த எண்ணம். நான் கொடுக்கக்கூடிய அத்தனும் ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்களை சேரணும், அதில் முழு பலனை நீங்கள் அனுபவிக்கணும். அப்படி தான் என்னுடைய எண்ணங்கள். இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான மாந்திரிக சம்பவங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ராஜகுரு. நன்றி, வணக்கம்.